அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இதற்கு முன்னாடி 3 காணொலிகள் வெளியிட்டிருக்கோம். முதல் காணொலி பார்த்தீங்கன்னா சேஃப்டி பற்றியும், மற்ற 2 காணொலிகள் வேர் ஹவுஸ் டேர்ம்ஸ் பற்றியும் பார்த்தோம். இப்போ தொடர்ந்து வேர் ஹவுஸ் டேர்ம்ஸில் இன்னும் சில விட்டு போன விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு இந்த காணொலியை நான் பதிவிடுறேன். அதற்கு முன்னாடி ஒரு சில எனக்கு தோன்ற விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் நான் விரும்புகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் பயன்படுத்துகிறோம். மொபைல் பயன்படுத்தும் பொழுது இப்போ காமனாக 2 விஷயங்கள் எல்லாரும் செய்கிறாங்க. ஒன்று ரெக்கார்டிங் பண்ணுறது, ஃபோன் ரெக்கார்டிங் பண்ணுறது. ரெண்டாவது ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டு பேசுறது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒருத்தர் உங்களை நம்பி ஃபோன் பண்ணி பேசும் பொழுது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நம்மளை நம்பி பேசுறாங்களேங்கிற எண்ணத்துல எடுத்துக்கிட்டு நம்ம அவங்களுக்கு தெரியாம நம்ம பதிவு பண்றது அது சரியா இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. தயவு செய்து அது மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா அதை தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான விஷயத்த நீங்க பதிவு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிட்டு பதிவு பண்ணுங்க. ஒருத்தர் நம்மளை நம்பி போன் பண்ணும் பொழுது நம்ம சொல்லாம அவங்களுடைய குரலை பதிவு பண்றது சரியான முறை அல்ல. இந்த தப்பை நானும் ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என்ன நான் திருத்திக்கிட்டேன். நான் தொடர்ந்து பண்றதுல எந்த சூழ்நிலையும் பண்றதில்ல. அப்படி நேர்ந்தால் நான் சொல்லிட்டு இந்த பர்பஸ்க்காக இதை பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்றோம். இது ஒண்ணு. ரெண்டாவது ஸ்பீக்கர் போன்ல போட்டு பேசுறது நம்ம அவங்களுக்கு தெரிவிச்சிடலாம். நீங்க ஸ்பீக்கர் போன்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிடலாம். ஏன்னா நம்மளை நம்பி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பேசுறாங்க. அதை மிஸ்யூஸ் பண்றது அப்படிங்கிறது சரியான முறை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நம்ம தொடர்ந்து வேர் ஹவுஸ் டேர்ம்ஸ் பத்தி பார்க்கலாம். வேர் ஹவுஸ் டேர்ம்ஸ்ல நம்ம இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 8-9 டேர்ம்ஸ் பார்த்தோம். இப்ப தொடர்ந்து நம்ம வேர் ஹவுஸ் டேர்ம்ஸ்ல ஜிட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஜிட்டுங்கிற டேர்ம் ஜெனரலா பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில நம்ம பயன்படுத்துறது ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள் உற்பத்தி பண்ற இடத்துக்கு தேவையான மூலப்பொருளோ இல்ல ஸ்பேர் பார்ட்ஸோ அசம்பிளிக்கு தேவையானது வந்த உடனே அப்படியே டைரக்டா லைன்ல ஃபீட் பண்ணுவாங்க. இதுக்கு பேரு ஜஸ்ட் இன் டைம்னு சொல்லுவாங்க, ஜிட்னு சொல்லுவாங்க. பொருள் வந்த உடனே இமிடியட்டா அப்படியே டைரக்டா லைனுக்கு போகும். இது மேனுஃபேக்சரிங்ல யூஸ் பண்றது. அடுத்தது ஜிட். அது ஜிட், இது ஜிட், குட்ஸ் இன் டிரான்சிட். சோ அது JIT முதல்ல சொன்னது. இது ரெண்டாவது சொல்றது GIT, குட்ஸ் இன் டிரான்சிட். அதாவது பொருள் எங்க எப்படி இருக்கு, எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கறத குறிப்பிடுறதுக்காக நம்ம பயன்படுத்துறது GIT, ஜிட். சோ குட்ஸ் இன் டிரான்சிட். சோ இது பொதுவா மெட்டீரியல் மூவ்மெண்ட் பத்தி சொல்லும் பொழுது குறிப்பிட்ட கோட் வேர்ட். சோ இந்த டேர்ம். சோ அதுக்கு அடுத்தது முக்கியமானது, நிறைய இன்னைக்கு கூட ஒரு மெயில் வந்திருக்கு எல்லாருக்கும் கம்யூனிகேஷன், கெம்பா. இது ஜப்பானீஸ் வேர்ட். பொதுவா எல்லா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ், வேர் ஹவுஸ், எல்லா ஆர்கனைசேஷன்லையும் பயன்படுத்துற முக்கியமான வார்த்தை இது கெம்பா. கெம்பாங்கிறது ஒரு ஜப்பானீஸ் வேர்ட். செயல்கள் நடைபெறக்கூடிய இடம் அப்படிங்கிறது. ஒரு எக்ஸாம்பிள், கெம்பா அப்படின்னா நம்ம வேலை எங்க நடக்குதோ அந்த இடத்த சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம், வயல்ல போறோம், வயலுக்கு என்ன வயல்ல போய் வேலை நடக்கிற இடம் இருக்கு. சோ எந்த இடத்துல ஒரு செயல் நடக்குதோ அந்த இடத்த கெம்பான்னு குறிப்பிடுறோம். சோ அதுதான் கெம்பா வாக்குன்னு சொல்லுவாங்க, கெம்பா கார்னர்னு சொல்லுவாங்க. என்னோட ஒரு 7-8 பீப்புள் இந்த குரூப்ல இருக்கிறவங்க, நீங்க டிராவல் பண்ணி வேற விசிட் பண்றதுக்கு வந்திருந்தீங்க. நீங்க அங்க கெம்பா கார்னர்ங்கிறது நேரா பாத்தீங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. சோ கெம்பா கார்னர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை டிஸ்பிளே பண்ணி யாராவது ஒரு வெளிநபரோ இல்ல நம்ம டீமோ போய் பார்க்கும் பொழுது ஈஸியா புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய அமைப்புல அமைக்கிறது கெம்பா கார்னர் சொல்லுவாங்க. கெம்பாங்கிறது செயல் நடக்கக்கூடிய இடத்தை தான் கெம்பாங்கிற ஜப்பானீஸ் வேர்ட். நிறைய வேர் ஹவுஸ் டேர்ம்ஸ் ஜப்பானீஸ்ல இருக்கு. அதுக்கு தனியா நான் காலனி போடுறேன். அதுக்கு அடுத்தது முக்கியமான இன்னும் 2 வார்த்தைகள் இருக்கு. ஒன்னு கெய்சன். கெய்சன்ங்கிறது பாத்தீங்கன்னா இட்ஸ் a ஸ்மால் அண்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன முயற்சி, ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். ஸோ ஆல்ரெடி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம், அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணும்பொழுது ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதை நம்ம கெய்சன் சொல்லுவோம். வேர் ஹவுஸ்ல ஆக்சுவலா நம்ம வேர் ஹவுஸ்ல கெய்சன்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பண்ணணும். மாசம் 1-2 கெய்சன்ஸ் கண்டிப்பா பண்ணிட்டே இருக்கணும். இந்த கெய்சன்ங்கிறது நம்ம பண்ணதான் அந்த பழக்கத்தை நான் பயிற்சி கொடுத்து நம்ம எல்லாருமே மாசத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு கெய்சனாவது நம்ம ஒரு வேர் ஹவுஸ்ல பண்ணணும். சோ நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க சில விஷயங்கள், அது கெய்சன்ங்கிற நேம்ங்கிறது தெரியாம கூட இருக்கலாம். சோ கெய்சன்ங்கிறது ஸ்மால் அண்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். 5 Ys நம்ம தனியாவே காணொலி வெளியிடணும். ஏன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்த 5 Ys குறிப்பிடக்கூடிய வார்த்தைகள் 5 வார்த்தைகளுமே ஜப்பானீஸ் வேர்டு தான். செரி, ஷெல்,
செய்டன், செய்சோ, செய்கிட்சோ, சிட்சுகே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 வார்த்தைகள், இந்த 5 வார்த்தைகள் நம்ம தனியா பையச நம்ம தனியா ஒரு கிளாஸ் எடுக்கலாம். மிக்க நன்றி, வணக்கம்.